சில நேரம் கணவன் மேலே வருத்தமாக இருக்கும் நமக்கு. அதை நம்ம சொல்லவே மாட்டோம். மனசுக்குள்ளேயே வச்சு அப்படியே பூட்டி 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 ஒரு வாரம் வச்சு ஒரு நாள் வெட்டிக்கும் பூகம்பமாக என்ன பண்ணுவோம், தைய தக்க என்ன பண்ணுவோம், குதிப்போம். ஆனால் அந்த ஒரு வாரம் நம்ம பண்ண ஜபம் என்னவா போயிருக்கு, வீணாக போயிருக்குன்றதை மட்டும் மறந்துடாது. இன்னைக்கு ஜபம் கேட்கப்படாததுக்கான காரணம், இன்னைக்கு 1 மணி நேரம் கூட உட்காந்து நம்மளால ஜபிச்சிட முடியும். ஆனால் அந்த ஜபத்தை ஆண்டவருடைய பாதத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான காரியத்தை பண்ணுவது கஷ்டம். ஏன்னா இப்போ சீசன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஜபம் ஜபம் ஜபம், எல்லா இடத்துலையும் ஜபங்கள் என்ன பண்ணிடுச்சு, பெருகிருச்சு. ஆனால் ஜபங்கள் கேட்கப்படுகிற கூடிய இடத்துல என்ன பண்ணல இல்லை. என் வாழ்க்கையில் அநேக நேரம் ஆண்டுகிட்ட போகிறதுக்கான காரியம், நான் எங்கே ஆண்டரை தப்பு பண்ணுறேன், நான் எங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், ஏன் என்னோட ஜபம் கேட்க மாட்டேங்குது, அனுதினமும் என்னை நானே கேட்குற கேள்வி. அநேக நேரம் நான் மன்னிப்பு கேட்குற இடம் யார் தெரியுமா, என் மனைவி தான். ஏன்னா அங்கே தான் அதிகமாக என்ன பண்ணிடுறேன், காயப்படுத்திடுறேன். நம்ம வாழ்க்கையில் அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி என்கிற உறவுக்குள்ளே பல கசப்புகளை வச்சுப்போம், பல வேதனையை வச்சுப்போம். கணவனை மதிக்க மாட்டோம், மனைவி என்ன பண்ண மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். ஆனால் ஜபம் மட்டும் என்ன பண்ணுவோம், கரெக்டாக பண்ணுவோம். ஆஸ் ஏ பாஸ்டாக உங்களுக்கு சொல்கிறேன், அநேக முறை நான் மன்னிப்பு கேட்ட நபர் யாருன்னா என் மனைவி தான். ஏன்னா இந்த 3.5 வருஷத்தில் நான் அதிகமாக மன்னிப்பு கேட்டது, அநேகமாக சாரி கேட்டதுக்கான காரணம் என் மனைவி தான். என் ஒய்ஃப் சொல்லுவான், நல்லா திட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, சாரி கேட்குறீங்க. ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், இந்த கசப்போட பரலோகத்துக்கு என் ஜபம் என்ன பண்ணாது, போகாது, என் ஆராதனை என்ன பண்ணாது, போகாது.